ஏங்க அந்த அம்மாவுக்கு குழந்தை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை சாப்பிட்றது தான். இவர் ஒரே ஒரு சொல்லி இல்லாமல் ஏமா நீ காலைல டிஃபன் கொடுத்து விட்ரு, மத்தியானம் சாப்பாடு கொடுத்து விட்ரு, நைட்டு சாப்பாடோ டிஃபனை கொடுத்து விட்ரு, அவங்கள வந்து பசியில் பட்டினி போட வைக்காத, நான் மறுபடியும் மாதம் மாதம் உனக்கு கொடுத்துட்றேன்னு பேசிட வேண்டியது தானே. ரெண்டாவது, தனக்கு தன்னிடம் பணம் இல்லை சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் அவங்க புகார் கொடுப்பாங்க. ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மேலே இட்டுக்கட்டிலாம் புகார் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எப்படியாவது அவங்க வாழ்ந்திருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதை நினைவில் கொண்டு தன்னுடைய முதல் கணவன் மேலே சிம்பத்தி தான் வரும். உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுவாங்களே தவிர அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க போய் இன்ன பிறகு கூப்பிட்டு பேசிடுங்கன்னு பேசினா சம்மந்தம் தான் வருங்க. இப்போ பிக் பாஸில் அவ்வளோ பெரிய பணம் கொண்டு போயிருப்பார். ஏதோ இப்போ 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து விட்டுற வேண்டியது தானே. இந்த மாதிரி போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு தானே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போவும் ஸ்டூடியோ கட்டியிருக்காரு, நமக்கு 10 பைசா தரலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் எப்படி சொல்லியிருக்கலாம். அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, ஏங்க அப்படியே அவர் ஒரு பொம்பளை தான். அந்த 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 பணம் அந்த அம்மா என்ன செய்ய போகுது? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.